இன்னும் வரலண்ணா. சரி நீ அங்கே இரு. சரிண்ணா. வந்ததும் கூப்பிடு. உங்கள் அண்ணன் மேலே கோவப்படுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு விதத்தில் நம்ம பண்ணது தப்பு தானே. இங்கே பாரு அனு, எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். லெஃப்ட்ல போ. லெஃப்டா? எங்கே போகிறோம்? சைதாப்பேட். சைதாப்பேட்டா? ஏய், சைதாப்பேட் எதுக்கு? ஹலோ அனு, எங்கம்மா இருக்கீங்க? ஆன் த வேண்ணா. ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவோம். அவன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல? இன்னும் இல்லைண்ணா. என்னம்மா இங்கே வந்து அவன் முடியாது கிடையாதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க போகிறான். அவன்கிட்ட சொல்லிடுமா? சரிண்ணா, நான் சொல்லிடுறேன். யார் ஃபோனில்? சீனு அண்ணன். சார் வேணாம் சார். ஹலோ, நிறுத்துங்க. ஏய் பார்த்துப்பா. ஏங்க, சின்ன பையனை போட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க நான் அடிக்கிறாரு. அனு! ஏய் அனு! ஏய் இல்லடா, உள்ள வாடா. என்னடா பாக்குற? உள்ள வரலன்னா ஆளை கழுத்தை அறுத்துருவோம். வாடா. சமாளிப்போம். டேய் மகேஷ் பண்ணுவேங்கடா. மகேஷா? அவனை நான் ஒன்றும் பார்க்கலையே. டேய் எல்லாமே எனக்கு தெரியும்டா. அவங்க 2 பேர் உயிருக்குமே ஆபத்து இருக்குடா. ப்ளீஸ்டா, தெரிஞ்சா சொல்லுங்கடா. தம்பி தெரிஞ்சா சொல்லிடு. அவங்க இங்கே வரலையடா. டேய் அனு, நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. உன் ஃபோன் இருந்து கால் பண்ணு. அனு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. நான் இப்போதான்டா பேசினேன். மகேஷ்க்கு பண்ணு. மகேஷ் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்குடா. தூக்கிட்டாங்க சார். சொல்லுங்க தாமு. அப்படியா? அவர் என்கொயரி ரூமில் வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் அந்த பொண்ணே வந்துடுறேன். குமார் சார், இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் துரப்பாண்டி. எனக்கு துறைய அமுதம் மூலமாக தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அவனை பார்த்தேன். வாதுரை சார், நான் சொன்னேன் துரை இவர் தான் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நமக்கு ரொம்ப வேண்டியவர் சார். அவரோட பொண்ணுக்கு எம்டி சீட் வேணும்னு கேட்குறாரு. பண்ணிக்கலாண்ணே. அதில் ஒரு சிக்கல் இருக்குது தம்பி. ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜில் 36 சீட்டு தான் இருக்குது. என் பொண்ணு 37வது ரேங்க் வாங்கியிருக்கா. இந்த 36 சீட்டில் யாராவது ஒருத்தர் வாபஸ் வாங்கினா தான் என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும். அதான் அந்த 36 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எம்டி முடிச்சா கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க. யார் சார் வாபஸ் வாங்குவா? வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க தம்பி. சார், உங்கள் பொண்ணுக்கு எம்டி சீட் வேணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன் சார். பண்ணிக்கலாண்ணே. சரி துரை, நீ கிளம்பு. சரிண்ணே.
வரேன் சார். வீட்டை எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலையும் துரப்பாண்டி தான் கலெக்ட் பண்ணான். எந்த வில்லங்கும் இல்லாத ஸ்டூடெண்ட்டு இந்த மூணாவதாக இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும்தானே. மீதி எல்லாத்துலேயும் போலீஸு பொலிட்டிக்கல்னு ஏதாவது ஒரு லிங்க் இருக்குண்ணே. அன்னைக்கு நைட்டு உன் தங்கச்சியை நீ கூட்டிகிட்டு வந்ததுனால ஆள் மரணம் என்னண்ணே, நமக்கு அந்த பொண்ணு தானே முக்கியம். 2 பேரும் போட்டதில் போயிட்டே இருக்கலாம். முட்டாள். அந்த பொண்ணை போடுறது முக்கியம் இல்லை. இந்த மர்டர் மெடிக்கல் சீட்டுக்கு வேண்டி நடந்த மர்டர்னு தெரியாம பண்றது தான் முக்கியம். இந்த பையனோட சேர்த்து அந்த பொண்ணை போட்டாதான் அந்த ரியலைஸ். அவனுக்கு டார்கெட் உன் ஃப்ரெண்டுன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. எனக்கு அவன் சீட்டுக்காக கொலை பண்ண போற விஷயமே லேட்டா தான் தெரியும். என்ன ஏதாவது பிரச்சனையா? எனக்கு காலேஜ் சீட்டு வேணாம்னு அமுதம் மூலமா சொல்லி அவன் இவ்வளோ மோசமான ஆளாக இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன் சார், உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக உங்கள் பொண்ணு டாக்டர் படிக்கணும் அவ்வளோதானே? காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணுவீங்களா சார்? +2 பேப்பர் சேஸ் பண்ண காசு, இன்ஜினியரிங் சீட் வாங்க காசு, MBBS சீட் வாங்க காசு. அவங்களுக்கு படிப்பு வருதோ இல்லையோ உங்கள் ப்ரெஸ்டீஜ்க்காக உங்கள் பசங்க இன்ஜினியரோ டாக்டரோ ஆயிடணும் அவ்வளோதானே? உங்கள் பொண்ணுக்கு கட் ஆஃப் மார்க் கூட வரலன்னா அதுக்கு அர்த்தம் அவங்க டாக்டர் அதுக்கு தகுதி இல்லைன்னு தானே சார்? அது கூட ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி, நாளைக்கு உன் பொண்ணு டாக்டர் ஆகிட்டனே வச்சுக்கோ. நாளைக்கு உனக்கே ஒன்றுனா உன் உயிரை நம்பி அவள் கையில் கொடுப்பியா? சார், எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வாங்குகிற பேனாலேருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மினிமம் கேரண்டி பார்த்து தான் சார் வாங்குவோம். ஆனால் டாக்டர்ன்ற ஒருத்தர்கிட்ட தான் எந்த கேரண்டி எதிர்பார்க்காம நம்பி உயிரை கையில் கொடுப்போம் சார். டாக்டர்ன்றது பிஸ்னஸ் இல்லை சார், கடவுளுக்கு சமம். உயிரை காப்பாற்றுற விஷயம் சார். சர்வீஸ் மைண்டில் ஒர்க் பண்ணணும் சார். உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா சார். நம்ம இந்தியாவில் இன்னும் 53% போலி டாக்டர்ஸாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போலி டாக்டர்னால தான் சார் எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன். இந்த ஐடி ப்ரூஃபில் ரூம் புக் பண்ணு. பாடியை நைட்டு 12 மணிக்கு மேலே தான் கொண்டு வருவோம், பயப்படாத. வாங்கடா. சொல்லு ஜெகா. இங்கே வேலைலாம் முடிஞ்சிடுச்சு, அங்கே தான் வந்துட்டுருக்கோம். சரிண்ணா, சீக்கிரமாக வந்துடுங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நம்பர் எந்த ஏரியாவில் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்கள். பார்க்குறேன் சார். சார், திருவற்றூர் பக்கம் காட்டுது சார். உனக்கு நான் தானடா பிரச்சனை? என்ன எது வேணா பண்ணு, அவன் ஏன் சாவணும்? அவளை விட்டு. உனக்காக அவ சாகலடா, இவளுக்காக தான் நீ சாக போற. அவன் ஃப்ரெண்டு ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அவன் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் தூக்குவான். அவங்க 2 பேரையும் ஹேங் பண்ணி கொண்டுட்டு நம்ம பாண்டியன் லாட்ஜில் தொங்க விட்டுரு. அப்படி தொங்க விட்டா? தம்பி, அவங்க 2 பேர் லவ்வுக்கு வீட்டில் ஒத்துக்கல. பாவம், 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
போ குமார் சீக்கிரம் போ கட்ட வித்துடு எவ்வளோ அசந்திருங்க ஷூட் பண்ணிடுவேன் மச்சி என்ன மன்னிச்சிடுறா சாரிடா பரவாயில்ல மச்சான் பரவாயில்லடா சாரிண்ணா. சீக்கிரம் வெளியில போங்க போ 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 அனு போ 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 சீக்கிரம் பாண்டியா எப்படி போனானுங்க? இந்த சைடு தான் வந்தாங்க. உங்ககிட்ட நான் அப்படி என்ன பிரதர் தப்பா கேட்டேன்? நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொன்னேன், அது தப்பா? போங்க பிரதர், கோச்சுக்கிட்டேன். நிலைமை தெரியாம பேசாதே. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நாளைக்கு நீங்க லஞ்சுக்கு வர்றீங்க, சத்தியம் பண்ணுங்க. சரி போலாம் வா. Promise. இப்போ போலாம். வாங்க, Promise. வாங்க. வாயா, ஏறு. வண்டியில இருங்க. நீ மச்சான் ஜாக்கிரதைடா. ரீச் பண்ண உடனே கால் பண்ணு. Careful. நீ போடா, brother, நீங்க வரல? சீக்கிரம் போயா. டேய் பாத்துடா. பிரதர் நாளைக்கு கண்டிப்பா லஞ்சுக்கு வரணும்.